ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லுபி ஃபேஷன். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு சூப்பரான டிசைன் தான். இந்த ஸ்லீவ் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம இந்த பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஸ்லீவ் மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 இன்ச், லென்த் வந்து 7 இன்ச்சு, வித்து வந்து 14. ஒவ்வொருத்தவங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய லைனிங்லேயும் உங்களுடைய மெயின் ஃபேப்ரிக்லையும் ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்து அதை ஒட்டிக்கோங்க. ராங் சைடே ஒட்டிக்கோங்க. இது நம்ம வந்து கீழே பைப்பிங் மாதிரி கொடுப்போம். அதனால் ஒட்டிக்கிட்டு இதை வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா ஃபோல்ட் பண்ணி சென்டர் பீஸை மார்க் பண்ணி ஸ்கேலில் லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுக்கிட்டு இந்த டேப் வச்சு நீங்கள் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அதான் உங்களுடைய மிட் பாயிண்ட்டு. அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 3 ட்ரையாங்கிள் பீஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இந்த ட்ரையாங்கிள் மெஷர்மெண்ட் கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து இதில் 7 இன்ச் வந்து லென்த் எடுத்திருக்கிறதுனால இதில் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 3, 4, 5 அப்படின்ற ரேஞ்சுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அவங்க பாடி மெஷர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருந்தது அப்படின்னா 2, 4, 6ன்னு வச்சுக்கலாம். அதாவது ஒன்று ஈவன் நம்பர்ஸாக எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா ஆட் நம்பர்ஸாக எடுத்துக்கோங்க. 1 இன்ச் டிஃப்ரென்ஸில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மேலே ஃபோல்ட் பண்ணி வச்சு லாங்லேருந்து ஷார்ட்டாக வச்சுட்டு போங்க அப்வர்ட்ஸாக. கீழே டவுன்லேயும் அதே மாதிரி லாங்லேருந்து ஷார்ட்டாக டவுன்வர்ட்ஸாக வச்சுட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் அந்த மிட் பாயிண்டில். உங்களுக்கும் இந்த மாதிரி எதனா டிசைன்ஸ் எதனா தெரியும் யூடியூப்பில், இல்லை எதனா இமேஜஸ் பார்த்துருக்கேன், எனக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் கட்டாயம் சொல்லுங்கள். நான் அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பீசஸ் வந்து நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த பின் பண்ணிவிட்டு கூட நம்ம பண்ணலாம். தச்சாச்சு. இப்போ தச்சு எடுத்துக்கிட்டு அதை அப்படியே திருப்பி போட்டு பேக் சைடு ஃபுல்லாக அந்த தச்சது வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாட்டம்லேயும் நீங்கள் ராங் சைடும் திருப்பி போட்டு தச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரண்ட் சைடும் நீங்கள் திருப்பி போட்டு தச்சுக்கலாம். நம்ம இஷ்டம்தான். நான் ஏன் ஃப்ரண்ட் சைட் போட்டு எடுக்கிறேன்னா, அது வந்து கிளாத் வந்து மடங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக. தச்சு எடுத்துகிட்டு இப்போ பேலன்ஸ் உள்ள எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ கீழே வந்து ஒரு பைப்பிங் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு 2 இன்ச்சில் ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் ஒன்று எடுத்து ராங் சைடு வச்சு ஒரு கீழே 1/2 இன்ச் நான் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கேன். தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் கீழே விட்டுருக்கேன்ல, அதிலேருந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பி எடுத்துக்கோங்க. எக்ஸஸ் கிளாத் இருந்ததுன்னா அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஃபோல்ட் பண்ணி இந்த கீழே பாட்டம் லைன் தெரியாத மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தைச்சிருங்க. அவ்வளோதான், இந்த பார்ட் ஓவர். இப்போ நம்ம வந்து கீழே வந்து பைப்பிங் பீட் கொடுக்க போகிறோம். மேலே லேஸும் வைக்கலாம். இது வந்து இந்த ப்ளவுஸே வந்து ஃபுல்லாக டிசைனாக இருக்கிறதுனால எனக்கு பைப்பிங் த்ரெட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் பைப்பிங் பீட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். சென்ட்ரலில் அங்கங்கே ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்கோம். உங்களுடைய ப்ளவுஸ் வந்து ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதையே சிம்பிளாக பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர் பீஸ் வந்து ஒரு ஸ்டோன் வச்சு நான் வந்து க்ளூ கொடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம தைக்க முடியாது, அதனால் வந்து அதை நம்ம க்ளூ கொடுத்து ஒட்டிக்கிட்டோம். இது 1 செகண்ட்லேயே வந்து உங்களுக்கு காஞ்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து கீழே 3 பீடும் மேலே 3 பீடும் வந்து த்ரெட்டிங்கில் வந்து நீடில் கொடுத்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நகராமல் இருக்கும். ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல் டிசைனாக இருக்குது ப்ளவுஸ்னால் வந்து இதுவே போதுமானது. பார்க்குறதுக்கு ரிச் அண்ட் ராயலாக இருக்கும். இல்லை ரொம்ப ப்ளெயினாக இருக்குது அப்படின்னா நம்ம லேஸ் ஒர்க், ஸ்டோன் ஒர்க் அதெல்லாமே கொடுக்கலாம். இது வந்து ஃபுல்லாகவே டிசைனாக இருக்குது, பார்க்குறதுக்கும் ரொம்ப ஷைனிங்காக இருக்குது கிளாத்து அப்படிங்கிறதுனால நான் வந்து சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ எல்லா பீட்ஸும் தச்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கட்டாயம் எனக்கு சொல்லுங்கள். எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் நம்ம போட்ட அந்த ரோஸ் பெட்டல் ஸ்லீவில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எப்படி மேலே வந்து அட்டாச் பண்ணுறது அப்படின்ட்டு. நீங்கள் வந்து இப்போது மேலே இருக்க ஒரு லீஃப் வந்து உங்களுடைய 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுருப்பீங்க இல்லையா, அந்த 1/2 இன்ச்சில் வந்து கவர் ஆகிடும். நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அப்படியும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.